Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஏன் பிஎஸ்பி விட்டு வெளியே வந்து ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான காரணம்? பிஎஸ்பியிலிருந்து வெளியே வந்துன்றதை விட வெளியேற்றப்பட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சரியாக இருக்கும். ஒரு சின்ன அமைப்பாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு தலைமை பொறுப்பு கிடச்சிட்டா அதை வந்து விட்டு விலகிறது இல்லைன்ற ஒரு முடிவில் அந்த பதவி பெற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அதே வந்து ஆனந்தனும் செஞ்சார். பெண் தலைமையை கொண்ட ஒரு கட்சியில் பெண்களின் பணி இதுதான்ற வகையில் பேசி அவங்க கிட்டத்தட்ட அந்த பொறுப்புலேருந்து திட்டங்கள், உலக வங்கியுடைய பல நூறு கோடி கடன், அதை ஒட்டி வர அரசு மூலதனம், இந்த மூலதனத்துக்கான ஒரு கட்டற்ற சுரண்டல் தேவைப்பட்டிருக்கும். அந்த கட்டற்ற சுரண்டல் செய்ய நினைக்கிற அந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களோடு தொடர்புடைய அரசு இது மாதிரியான கொலைகளை செய்யும். எல்லா கட்சியுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இருந்தவங்க அதை தான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. எல்லா கட்சியினுடைய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. யார் சம்மந்தப்பட்டனா? நிறைய கொலைகளில் கொலைகாரர்கள் நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கோம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புதிய கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்குடைய பாரம்பரியமே வந்து தேசிய கட்சியின் அடையாளமாகத்தான் தமிழ்நாட்டில் வந்து இருந்தார். அதன் மூலியமாக தான் பிஎஸ்பியை வந்து வட மாவட்டங்களெல்லாம் வளர்த்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் பிஎஸ்பியை விட்டு வெளியே வந்து ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான காரணம்? இல்லை, அந்த பிஎஸ்பியிலிருந்து வெளியே வந்துன்றதை விட வெளியேற்றப்பட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சரியாக இருக்கும். காரணம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு அந்த கட்சி இன்னும் மக்களிடத்தில் வந்து பரவலாக போய் சென்றடைஞ்சது. அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தை விட அவர் இறந்த பிறகு, அவருக்கு படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கட்சி வந்து அதுக்கான ரீச் மக்களிடத்தில் வந்து இன்னும் அதிகமாகச்சு. ஓ, இப்படி ஒரு மனிதர் இருக்காரா, இவர் இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறாரா, இவ்வளோ அரசியல் போராட்டங்களை இவ்வளோ பங்களிப்பு செலுத்தி இருக்கிறாரா, இத்தனை வழக்குரைஞர்களை உருவாக்கி இருக்கிறாரா, சத்தமே இல்லாமல் இவ்வளவு நற்செயல்களை செஞ்சுருக்கிறாரா அப்படின்றது வந்து ஒரு விவாத பொருளாச்சு. அதில் பாசிட்டிவாக பலர் விவாதித்தாலும் நெகட்டிவான விவாதங்களும் எதிரிகளால் கட்டவிழ்த்திடப்பட்டது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்தில் வந்து இந்த கட்சிக்கான செல்வாக்கு இன்னும் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு மேலே போக போக இவங்களே வந்து அந்த தேசிய கட்சி தலைமை வந்து ஆரம்பத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த அந்த ஆரம்ப கட்டங்களில் இவங்கள தான் தலைமை பொறுப்புக்கு முன்மொழிஞ்சாங்க. அது வந்து யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட அதை மறுக்க மாட்டாங்க மிக நிச்சயமாக. அன்னைக்கு இருந்த பல தலைமைகள் வந்து இவங்க தலைவராகி போனால் தான் அவங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உடைய படுகொலைக்கும் அது ஒரு நியாயம் செய்கிற ஒரு இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்குன்றது தான் அந்த காலகட்டத்தில் விவாதிக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. ஆனால் அந்த சூழலில் இவங்களால் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ, ஏன்னா ஒரு கணவர் வந்து ஒரு இயற்கை மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து ஒரு அசாதாரணமான படுகொலை, அரசியல் படுகொலை என்னும் பொழுது அந்த அரசியல் படுகொலையை எதிர்கொண்டு நின்று ஒரு கட்சி தலைமை பொறுப்பு எடுத்துக்கிறது என்பது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு காரியம். அந்த நேரத்தில் அவங்களால அது முடியாததாகவும் இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க கை காட்டி இவங்கக்கிட்ட வந்து கோரிக்கை வைத்து இவங்கக்கிட்ட வந்து நான் வந்து, ஏன்னா இவங்க சொல்கிற டேட்டாஸ் வச்சோ இவங்க சொல்கிற கருத்துக்களை வச்சோ நான் சொல்லலை. இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்கள் வந்து, வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அந்நியாரின் கண் அசைவுக்கு நான் பணி செய்வேன், அவங்க தான் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது இன்றைக்கி வலை ஒலிகளில் அப்படியே தான் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட மனிதன், அப்போ அவங்களுக்கான பொறுப்பை வந்து இவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, நீங்கள் வரலாறுகளில் வந்து அது ஜித்தன் ராம் மாஞ்சிலேருந்து நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வர அது அந்த முதலமைச்சர் பொறுப்பு தான் இல்லை, ஒரு சின்ன அமைப்பாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு தலைமை பொறுப்பு கிடச்சிட்டா அதை வந்து விட்டு விலகிறது இல்லைன்ற ஒரு முடிவில் அந்த பதவி பெற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அதே வந்து ஆனந்தனும் செஞ்சார். அதுதான் இவங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து திரு ஆனந்த் அவர்கள் வந்து இப்போ பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நியாயத்தை செய்யாமல் வழக்கு விசாரணைகளையும் செய்யாத இருந்ததாக இவங்க சொல்கிறாங்க.
யார், நம்ம திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் ஓரங்கட்டப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள அழைக்காமலேயே மாநில கூட்டங்கள் கூட்டுற போக்குகளும் போச்சு. அதன் பிறகு தேசிய ஒருங்கிணைப்பாளர்னு வந்த ராஜ் ஆராம் அவர் எம்பி அவர்களை வச்சு வந்து மாநில கூட்டம் நடந்தபோது அங்கே போயிட்டு இவங்க எழுப்பின உரிமை சண்டைகள், உரிமை குரல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இவங்களே வந்து வெளியேற்றுற ஒரு கட்டமும் போயிடுச்சு. பொறுப்புலேருந்து நீங்கள் விளக்கப்படுறீங்க, குழந்தையும் கேஸையும் கவனிங்கன்னு ஒரு ஆணாதிக்கத்தனமாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. ஒரு பெண் தலைமையை கொண்ட ஒரு கட்சியில் பெண்களின் பணி இதுதான்ற வகையில் பேசி அவங்க கிட்டத்தட்ட அந்த பொறுப்புலேருந்து விளக்கப்பட்டாங்க. ஆனால் கட்சியிலேருந்து விளக்கப்படல. இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் தான். இது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்த மாயாவதியை கன்சிராம் வந்து நீங்க அரசியலுக்கு வாங்க, மிகப்பெரிய எதிராளர் இருக்கு. ஆனா இங்க வந்து பெண்கள் அரசியலுக்கு ஒரு சட்ட போராட்டத்தையும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெரும் வாழ்க்கை போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்க ஒரு பெண்மணியை நீங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுத்ததுன்றது இருக்குல்ல, அதை வந்து மன்னிக்கவே முடியாது. அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணிக்கும் மிக நிச்சயமாக. அது ஒரு நியாயமான விஷயன்ற. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இன்னொன்று அவங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய காரியங்களை தொடரணும்னு நினைக்கிறாங்க ஒரு வகையில். அதோட தொடர்ச்சியாக இருக்கணும். அது வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற லெகசிக்கு ஒரு தொடர்ச்சியை நம்ம கொடுத்தே ஆகணுன்ற வகையில் அவங்க இப்படியான ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்கணும்னு நினச்சிருக்காங்க. அது டிஎம்பிஎஸ்பின்னு தமிழ் மாநில பிஎஸ்பின்றது அவங்க வந்து ஐடியாலஜி படி அவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் அந்த மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. பேரில் தான் தமிழ் மாநில பிஎஸ்பின்னு இருக்குது. அந்த பகுஜன் சமாஜ், பகுஜன் தலித் பகுஜன்ற அந்த ஐடியாலஜியை உள்ளடக்கிய ஒரு தமிழ் மாநிலத்துக்கான ஒரு அமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ஒன்றும் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு விரோதமானதில்லை. தேசிய கட்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து பிஎஸ்பின்றது வந்து அன்னைக்கு அவர் இருந்ததுனால அவர் அந்த மாதிரியான ஒரு முன்முடிவு வச்சார். ஒருவேளை அவரே வெளியேற்றிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் வந்து அப்படி இயங்காமலே இருந்திருப்பாரா? இப்போ இன்னொரு தேசிய கட்சின்னா காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்குது. இதில் எங்கே போய் அவங்க சேர முடியும்? காங்கிரஸில் சேர முடியாது, பாரதிய ஜனதாலையும் சேர முடியாது. அப்போ அவங்களுக்கு மாநில கட்சிகள்லையும் சேர முடியாது. அப்போ இன்னொரு கட்சியில் சேர்றதை விட நாம் வந்து ஒரு லெகசியை தொடரணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்மளே ஒரு சுயாதீனமாக தொடங்கலான்னு நினச்சிருக்காங்க. அது சரிதான்ற. அதனால் வந்து அவங்க வந்து கொள்கை பிறந்தாங்க, கொள்கையிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு ஆகாது. காரணம், எந்த இடத்துலையும் அவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேசிய கொள்கையிலேருந்து அவங்க விலகணும்னு சொல்லலை. இல்லை இனி நாங்கள் வந்து தேசிய அரச பார்வையெல்லாம் விட்டுருவோம், இந்திய செய்திகளை ஒருங்கிணைக்கிறது அவங்க பார்வையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் காலமான போது மிகப்பெரிய ஒரு துயரத்தில் வந்து ஒரு விஷயம்லாம் அப்போ பேசியிருந்தீங்க மீடியாக்கள்லாம். அவர் உருவாக்கின வழக்கறிஞர்களில் நானும் வருவேன் அப்படின்லாம் சொல்லி மீடியாலலாம் பேசியிருந்தீங்க. ஓராண்டை கடந்து விட்டது அவருடைய அந்த படுகொலை வழக்கு. இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கில் இப்போதைக்கு வந்து குற்றறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது குற்றறிக்கை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவருடைய சகோதரனான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு 482 சிஆர்பிசி 482 ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. சார்ஜ் ஷீட்டை செட்டசைட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து போலீஸாராக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டிஷனில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுமான்றதெல்லாம் தனி கதை. ஆனால் இந்த வழக்கு குற்ற விசாரணை ஆரம்பத்தில் வந்து இந்த வழக்கு என்பதே ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு முன்முடிவோடு அணுகப்பட்டது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளாக அன்னைக்கு இருந்த ஆணையர் திரு ரத்தோர் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இது வந்து ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிவெஞ்சு தான் இந்த படுகொலைன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்து சரண்டர் ஆனவங்களோட கன்ஃபெஷனை வச்சு தான் அந்த முடிவையே சொன்னார். அவர் விசாரிச்சுட்டு கூட சொல்ல. அப்போ ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வழக்கை வந்து முடித்து வைப்பது என்பது, இந்த 8 பேர் தான் சரண்டரான 8 பேர் தான் இவங்களை தாண்டி குற்றவாளிகளே இல்லை. அது இன்றைக்கே வலைவலிகளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 பேர் தான் 8 பேரை தாண்டி குற்றவாளிகளே இல்லைன்னு சொன்னதும்
அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை மட்டுமே நம்பி இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்கிறதும், அதுக்கடுத்த விசாரணையே அது அந்த திசையை ஒரு வழியில் தான் அது பயணிக்க வைக்கும். அதனால தான் அது அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அடுத்த உடனே நம்ம கோரினது சிபிஐ விசாரணை. இன்னொன்று இது அரசியல் படுகொலைன்னு சொன்னதுக்கான காரணம் அந்த கொலை நடந்த பிறகு நடந்த அந்த கொலைக்கு முன்னாலும் பின்னாலும் அதை ஒட்டி நடந்த விஷயங்கள். வடசென்னை ஒட்டி வந்த உலக வங்கியின் மூலதனம், அதை ஒட்டி வந்த அரசு மூலதனம், இந்த மூலதனங்கள் இந்த கொலையை செஞ்சுருக்கோன்னு நம்ம நம்பணும். ஏன்னா வடசென்னையில் இன்னைக்கு பன்னாட்டு குழுமங்கள் அதனுடைய கட்டுமான பணிகளை செஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல இந்த வளர்ச்சி குழுமங்கள், வடசென்னை வளர்ச்சி குழுமம், சென்னை வளர்ச்சி குழுமம், இதோடைய திட்டங்கள், உலக வங்கியுடைய பல நூறு கோடி கடன், அதை ஒட்டி வர அரசு மூலதனம், இந்த மூலதனத்துக்கான ஒரு கட்டற்ற சுரண்டல் தேவைப்பட்டிருக்கும். அந்த கட்டற்ற சுரண்டல் செய்ய நினைக்கிற அந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களோடு தொடர்புடைய அரசு இது மாதிரியான கொலைகளை செய்யும். இது ஒரு உலகப்போக்கு. அதனால தான் இதை நம்ம அரசியல் படுகொலைன்னு சொன்னோம். இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு தலைமையை வீழ்த்துவது என்பது அந்த பகுதி மக்களை ஒரு அச்சமடைய செய்தார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டற்ற சுரண்டலை செய்யும் பொழுது மக்கள் தன்னெழுச்சியான போராட்டங்கள் எழலாம். அப்போ இந்த கொலைகள் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை தரும். ஆனாலப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கையே கொண்டுட்டாங்க, நம்ம ஏமாத்துறோன்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும். இந்த வகையிலேருந்து அது அரசியல் படுகொலைன்னு சொன்னோம். ஆனால் ஆரம்பத்தில் சென்னை மாநகர ஆணையர் சொன்னக்கூடிய விஷயமும் பின்னாட்களில் தமிழக காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையும் ரெண்டுமே வேறாக இருந்தது. நீங்கள் அப்போ அதில் பொன்னை பாலு மட்டும் இல்லை, ஆற்காடு சுரேஷ் என்கின்ற காரணம் மட்டும் இல்லை, அதில் அஸ்வத்தாமன் வந்தார், நாகேந்திரன் வந்தார், சம்பவம் செந்தில் வந்தார், மொட்டை கணேஷ் வந்தார், இவங்க எல்லாருமே வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது. சரி, ரைட், இந்த காரணம்லாம் இருக்கட்டும். அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது ஒரு மைய காரணமாக எது வந்தது? அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு இவங்க வந்ததுக்கான காரணம் என்ன? கிரைம் சீரிஸ் மாதிரி விருந்து போய் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு இவங்க எப்படி எந்த இடத்துல அடைஞ்சாங்கன்றத அந்த குற்றறிக்கையில் சொல்லலை. யார் அதை இனிஷியேட் பண்ணாங்க? யார்? ஏன்? இவங்க 3 பேருமே வெவ்வேறு பிரிவுகளில் ரவுடிகளாக இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த 3 ரவுடிகளை ஒருங்கிணைச்சா அந்த மையம் யார்? அப்போ இந்த கேள்வி தான் நம்ம அந்த வளர்ச்சி குழுமங்கள், அதை ஒட்டி வந்த மூலதனங்கள் தான் நம்மளுக்கு நினைவுக்கு. இது நம்ம கற்பனை மட்டும் இல்லை, இது பொருந்துதுன்ற. சம்பவம் செந்தில், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரு சார்ந்து இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில் இன்னுமே சிக்காம இருக்காரு. அதுதான் சிக்க மாட்டார் அவர். அது இவங்க அதை ஒட்டின விசாரணைகள் நடத்துறாங்களான்னு கூட தெரியல. அவர் பல வழக்குகளில் சிக்காம, குற்றப்பத்திரிகையில் அவருடைய பேர் இருக்கு. இன்னும் அவரை கேட்காமலேயே, அவர் விசாரிக்காமலேயே அவருக்கான காரணத்தையும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கோணத்துல இருந்து நம்ம அணுக வேண்டியது இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள் கேள்வி. 3-4 பேருக்கு ஒரு நோக்கம் சொல்றீங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு நோக்கமும் வெவ்வேறானதாக இருக்குது. இப்போ நீங்கள் வேற ஒரு நோக்கத்துக்காக பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தர் இன்னொரு நோக்கம், அந்த மைய நோக்கம் என்ன? அதுதான் ஒரு எழுற கேள்வியாக இருக்குது. அதை நான் மிக நிச்சயமாக சொல்கிறேன், அது அரசியல் காரணம் தான். அதனால தான் இது அரசியல் படுகொலைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோணத்தில் இந்த வழக்கு போகலை, இந்த விசாரணையும் நடக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாடு காவல்துறையுடைய விசாரணைகள் உங்களுக்கு திருப்தி இல்லையா? 100% இல்லை. இல்லை, இவ்வளோ தூரம் 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணி, நீங்கள் 100 பேர் கூட கைது பண்ணுங்க. காரணம் என்ன? அந்த கைது பண்ணவங்கள என்ன காரணத்துக்காக கைது பண்ணீங்கன்னு சொல்லணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் சரி, அந்த காரணங்கள் அப்படியே இருந்தால் கூட மைய காரணம் என்னன்ற, இது நியாயமான கேள்வி தானே? நான் எழுப்பக்கூடியது நியாயமான ஐயம் தானே? இதை தான் பலரும் இல்லை, எல்லா கட்சியுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இருந்தவங்க. அதை தான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. எல்லா கட்சியினுடைய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. யார் சம்மந்தப்படுத்தினா? யார் மையமாக இருந்து இவங்களுடைய ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அந்த உடன்பாடுக்கு வருவதற்கான மையப்புள்ளியாக இருந்தது யார்? ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தின் போது இறுதிச் சடங்கில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி கட்சி தலைவர் செல்வப்பிரந்தையை கலந்து கொண்டார். ஆனால் இந்த முறை அவருக்கு அழைப்பு விடுக்கப்படலை. ஆனால் அதே சமயம் அவருடைய பேரும் கூட இந்த கேஸ்லாம் ஆங்காங்கே அடிபட்டதை பார்த்தோம். ஆனால் போலீஸ் விசாரணை அங்கெல்லாம் போகலை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சிபிஐ விசாரணையும் வேண்டான்னு சொல்கிறாரு. இவங்களுடைய பல கோரிக்கைகளாக அவர் அவருக்கு பல மாற்று கருத்து இருக்குது அந்த கோரிக்கைகளை. இன்னொன்று, கைது செய்யப்பட்டவங்களில் பலருடைய பேரோட சேர்ந்து சில பேர்கள் அடிப்படும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ இவரோட பேரும் பேசப்படுது. இந்த அஸ்வத்தமன் கைதுக்கு. ஆமாம், அதனால் அவரை அழைக்கிறதுலையோ அவர் வர்றதில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு உணர்வு ரீதியாகவே ஒரு ஏற்பாக இருக்காது.
அதனால அவரை கூப்பிடாம இருந்திருக்காங்க. அஸ்வத்தமன்லாம் வந்து நினைவேந்தல் கூட்டம்லாம் நடத்தினாரு. அந்த இல்ல, நினைவேந்தல் கூட்டத்துல கொலைகாரர்கள் ஜெயலலிதா இருந்தாரு. நடத்துவாங்களா? அது நீங்க அஸ்வத்தமன் நடத்திட்டாருன்றதுக்காகவே வந்து இது பண்ணாம இருக்க முடியுமா? நிறைய கொலைகள்ல கொலைகாரர்கள் நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ அஸ்வத்தமன் அந்த மாதிரியான கேரக்டர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அந்த இதுல இருந்து அதனால அவரை கூப்பிடாததுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கும். அந்த சில காரணங்கள் நம்ம இப்போ வெளிப்படையா பேச முடியாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மிஸ் பண்ற இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி கடந்து போணுச்சு? அது வந்து ரொம்ப துயரமான அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எமோஷ்னலான ஒரு பொலிட்டிக்கல் லாஸ் மட்டும் இல்லை, ஒரு பிக் பிரதராக நம்மளுக்கு இருந்திருப்பார்ல, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு ஊக்கமா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அரசியல் படுகொலை மூலம் அது ஒரு பெரும் துயரம். அது இந்த ஓராண்டு வந்து ரொம்ப அதை ஏற்றுக்க முடியல அந்த சம்பவம். அவருக்கு மரணம்ன்றது எல்லா மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த மரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு மரணமாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கும்னு நான் ஒரு காலமும் நினச்சதில்லை. அந்த அரசியல் படுகொலை வந்து நம்மளுக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்துருக்கு. அதுவும் அதுக்கு பிறகு நடந்த அவர் குடும்பத்தை ஒட்டி நடந்த துரோகங்கள், அவருக்கு நடந்த அந்த வழக்கு விசாரணை போகிற போக்கு, யார் யாருக்கோ ஏதோ உதவி செஞ்சார், அவருக்கு நம்ம என்ன கள ரீதியாக என்ன கடமையாற்றணுன்ற போது ஒரு குற்ற உணர்வும் மேலோங்குது. அந்த குற்ற உணர்வு வந்து இன்னும் நம்மளை வந்து அது ரொம்ப அழுத்துது, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது. அந்த குற்ற உணர்வு வந்து இன்னும் அவர் கொலைக்கு நம்ம வந்து நியாயத்தை பெற்றுத்தரலையே, இன்னும் அந்த கொலைக்கான காரணங்கள் நம்மளுக்கு இது மூலம் நடந்திருக்கோன்னு நம்மளால் உறுதியாக இது பண்ண முடிஞ்சாலும், கனெக்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால் அதை வந்து ஒரு முன்னகர்த்தி கொண்டு போக முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது அது இன்னும் கொடும் துயரத்தை தருது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு 5-6 சந்திப்புகள், ஒரு ஆழமான சந்திப்புகள் நடந்தது. அவ்வப்போது நிறைய நேரங்களில் பொதுவான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குது. அந்த பாசமான அந்த சந்திப்புகளும் இன்னொன்று அவருக்கு செயற்பாட்டாளர்கள் மீது ஒரு பேரன்பு உண்டு. இது வரைக்கும் என்ன அவருக்கு அமைப்புக்கு கூப்பிட்டது கிடையாது, வாங்க வந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னது கிடையாது. ஏன் இந்த மாதிரி வந்து தன்னிச்சையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு தனி அமைப்பு எது கட்டுறீங்க? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்களா எல்லாரையும் ஒரு கட்சி கீழே இருக்க சொன்னாருன்னு, எங்களெலாம் அவர் அப்படி சொன்னதே இல்லை. அவருக்கு என்னென்னா இவர் ஒரு பாதையில் போயிட்டுருக்கிறார், அவர் பாதையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா மாறாக அவருக்கு நம்ம உதவி பண்ணோன்னு பண்ணார். நான் மட்டும் இல்லை, பல சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மக்கள் எளிதில் அணுகிற ஒரு தலைவராக இருந்தார். இப்போ நான்லாம் வந்து அவரை முதல்ல சந்திக்கும் போது எனக்கு வயசு 22, 23. முதல் சந்திப்பே ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இருந்திருக்கும். ஆழமான புத்தகங்களை பற்றின சந்திப்பு. ஓகே, இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இன்னும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொல்லணும்னா துயரத்தை தருது. முதல் சந்திப்புலேயே அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நான் போனது அவரை பார்த்து ஒரு துண்டறிக்கையை கொடுத்துட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு வரேன். அந்த துண்டறிக்கையில் இருந்த மேட்ரும் ஒன்றும் இல்லை, முத்துக்குமாரனோட இறப்பு. அது வந்து 10வது ஆண்டு. அப்போ போய் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அந்த அதுதான் ஆழமான சந்திப்பு. அதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஒரு ஹீரோவா அப்படி பார்த்துருக்கோம். ஏன்னா நான் அதே பகுதியை சார்ந்தவன்றதுனால அடிக்கடி பல கூட்டங்களுக்கு, பல கட்சி நிரல்களுக்கு வருவார், போவார், சந்திப்பார், பாசத்தோடு அணுகுவார், அந்த மாதிரி அணுகியிருக்கிறாரு. ஆனால் ஒரு அரசியல் உரையாடல்ன்றது வந்து முதல் சந்திப்பு அன்னைக்கு தான் நடந்தது. அது ஒரு நெடும் சந்திப்பு. 2018 அவரை முதல் முறையாக சந்திக்கிறேன். அந்த முதல் அரசியல் சந்திப்பு. அந்த முதல் அரசியல் சந்திப்பு நெடுநேர உரையாடல், 4 மணி நேரத்துக்கு பக்கம் பேசியிருப்பார். அந்த உரையாடலை இன்னை வரைக்கும் மறக்க முடியாது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிஎஸ்பி வலியுறுத்தி வந்தது. ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களும் அதான் வந்து சொல்லி வந்தாங்க. இப்போ சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு மாற்றி உத்தரவிடுமா, இல்லை கோர்ட் நினைச்சா வாய்ப்பு இருக்குன்னு? அது வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. வழக்கில் என்ன முடிவு வருதுன்றது கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று, இவங்க தாக்கல் செய்த மனுவிலும் பலர் வந்து பல விதமான மாற்று கருத்துக்களை சொல்கிறாங்க. அது ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட்ஸோட போடலை அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அது என்ன முடிவு வரும்னு தெரியல. இவங்க இம்ப்ளீட் பண்ண போகிறாங்களான்னு ஒன்றும் தெரியல. ஒருவேளை இவங்க இம்ப்ளீட் பண்ணாதான் இவங்க தரப்பு ஆதாரங்களையும் இவங்களும் வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வழக்கு தோத்துருச்சுன்னா இவங்க உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுவதற்கான அந்த உரிமையை இவங்க இழந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த வழக்கு போகிற போக்கை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் பல ஐயங்கள் இருக்குது. இதுக்கு மேலே தமிழ்நாடு அரசு உத்தரவிடணும்னு நம்பிக்கை இல்லை. நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தின் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. அதுவும் நாம வழக்கை எப்படி நடத்துகிறோன்றதை பொறுத்து தான் அதுவும் இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.